வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது குதிரைமார்க் சேனல். கேரளா லாட்டரி கெஸிங்கான ஏரியா 27/3 காரூனியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 566க்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸிங்ஸ் வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி 566 ட்ரா நம்பர் காரூனியா ப்ளஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று 50-50 ட்ரா ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 230 230. நம்ம ஏபிசி போர்டில் எந்த நம்பரும் நேற்று மேட்ச் ஆகலை. இந்த மாதிரியான ரிசல்ட் அக்கேஷனலாக எப்போயாவது சம்டைம்ஸ் அடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கெஸ்ஸிங்ஸும் ஒன்ஸ் இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கலாம். 888 கொடுத்துருக்கோம் பாருங்கள். 8க்கு 3, 8க்கு 0 பவர். ஸோ இங்கே பவர் மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 88 கொடுத்துருக்குறோம், 30 ரிசல்ட் இங்கே வந்திருக்கு. இங்கே சீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா 5, 8, 1 கொடுத்துருக்கோம், 9 கொடுத்துருக்கோம். இதுக்கு 3க்குமே 0 மேட்ச் ஆகுது. ஸோ நேற்று பவரில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ரெகுலராக நாம் ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டாவது அல்லது ஆல் போர்ட்லேயோ பெஸ்ட்டு காம்பினேஷன்லேயோ ஏதாவது ஒரு நம்பர்ஸ் மேட்ச் ஆகும். பட் நேற்று மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வியூவர்ஸுக்கு நல்லா தெரியும் நம்மளோட கெஸிங் வீடியோவில் எப்போயாவது ஒரு முறை இந்த மாதிரியான ரிசல்ட்டு மிஸ் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது ரெகுலர் கிடையாது, சம்டைம்ஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கெஸிங் செம்மையாக எடுத்துருக்கோம். கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸு. கேலண்டர் கெஸிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 2/7/27 கேலண்டர் கெஸிங் பார்த்திங்க அப்படின்னா 2 நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன், 7 டைரெக்டாகவே எடுத்துருக்கிறேன். 2க்கு பவராக 5 நான் இங்கே ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ 2, 7, 5, 7ங்கிற மாதிரியான நம்பர்ஸ் நான் டார்கெட் பண்ணுறேன் கேலண்டர் கெஸிங்கில். ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 5, 6, 6 6 வந்திருக்கு. ஒரு 6 உள்ளார இறங்குறதுக்கு ஏபிசி போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 6ல் ஒரு 6 இறங்குறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கணிப்பு கூட அப்படி தான் நம்மளுக்கு அமையுது. ஸோ அதனால் 6 வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 5, 6, அகெயின் இன்னொரு 6க்கு 3, 1 அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸ் நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரா நம்பர்லேயும் கேலண்டர் கெஸிங்லேயும் இந்த மாதிரியான நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இந்த நம்பர் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசியில் ஏ போர்டில் 7, 8, 3, பி போர்டில் 8, 6, 5, சி போர்டில் 9, 2, 3. ஏ போர்டில் 5, பி போர்டில் 1, சி போர்டில் 1 சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கெஸிங் நம்பர்ஸு பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டில் 7/37 நாள், 8/13 நாள், 3/7 நாள், 5/5 நாளாக பெண்டிங் காட்டுது. பி போர்டில் 8/16 நாள், 6/8 நாள், 5/7 நாள், 1/3 நாளாக பெண்டிங்கில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 9/6 நாள், 2/20 நாள், 3/9 நாள், 1/8 நாளாக பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. நம்மளுக்கு கிடைச்ச கெஸிங் நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் இப்படி தான் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கொடுக்குற நம்பர் என்னோட தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே நண்பர்களே. வேறு எந்த விதமான நோக்கத்துக்காகவும் இங்கே இந்த கணிப்பு கொடுக்கறதில்ல. என்னோடய கெஸிங்கும் உங்கள் கெஸிங்கும் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை பாருங்கள், அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசியில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக இன்றைக்கி மிஸ் ஆகாதுங்கிற கான்ஃபிடென்ட் அதிகம் இருக்குது. வாங்க ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சியில் ஏபி 7, 8, 8, 6, 3, 5, 5, 1, 8, 1, 7, 5. பிசி 8, 9, 6, 2, 5, 3, 1, 1, 6, 1, 8, 1. ஏசி 7, 9, 8, 2, 3, 3, 5, 1, 8, 1, 7, 2ங்கிற காம்பினேஷனில் நான் ஏபிபிசிஎஸ்சியை பிரித்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நாம் ரெகுலராக ரிசல்ட்டு எந்த பேஸில் கொடுப்பானோ அதே காம்பினேஷனில் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் தட்டுவோம் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நடுவில் நான் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட் கன்ஃபார்மாக ஏபிபிசிஎஸ்சிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டு என்னங்கிறது பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 18 ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 749 742 743 741 745 385 365 355 315. இங்கே நம்ம ரெகுலராக ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டில் 4 சி போர்டில் 5 நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கிறதுனால இந்த நம்பர் நான் ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஸ்ட்ராங்காகவே நான் ப்ளே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பி போர்டில் 4 வச்சுருக்கேன், சி போர்டில் 5 வச்சுருக்கேன். ஏபி நம்பரோ இல்லை ஏசி நம்பரோ நம்ம ஏபிசி நம்பர் போர்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே நம்பர் தான் இங்கே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பி போர்டில் 4 சி போர்டில் 5 மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்லேயும் ஒரு செம்மையான நம்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நாம் பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. பி போர்டும் சி போர்டும் மட்டும் நாம் ஒரு லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் காம்பினேஷன் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம், என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 8 9. பி போர்டில் 8 சி போர்டில் 9 நான் டார்கெட் பண்ணுறேன். பிசி 89 இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிலீவ்ஸ் இருக்குது, மிஸ் ஆகாது அப்படின்னு. 89 இன்றைக்கி பிசி போர்டில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு சிறப்பான ரிசல்ட்டோடையும் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.